தாய் வீடு ஜூலை 2026. போ. திராவிடமணியின் தமிழகத்துக்கு அப்பால் தமிழ். எழுதி வாசிப்பது சு. மகேஸ்வரி. ஒரு முதியவர் இறக்கும்போது ஒரு நூலகமே எரிந்து சாம்பலாகிறது என்ற ஆப்பிரிக்க பழமொழி மனிதர்களின் மறைவோடு அவர்களது வாழ்நாள் அறிவு செல்வமும் அழிந்துவிடும் அபாயத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஒவ்வொரு மனிதரிடமும் உள்ள தனித்துவமான வாழ்வு அனுபவங்கள், மொழிசார் விழுமியங்கள், சமூக பண்பாட்டு கூறுகள் மற்றும் அறிவு தொகுதிகள் ஆகியவற்றை அழியாமல் காக்கும் நூல்கள் ஒரு சமூகத்தின் இன்றியமையாத அறிவுசார் ஆக்க பொருள்களாகின்றன. அந்த வகையில் தமிழகத்திற்கு அப்பால் வாழும் 14 இலக்கிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து தமிழகத்துக்கு அப்பால் தமிழ் என்னும் நேர்காணல் தொகுப்பை முனைவர் போ. திராவிடமணி ஆக்கியுள்ளார். தமிழகத்திற்கு அப்பாற்பட்ட அயலக தமிழ் பதிவுகளின் வழியே அந்த 14 இலக்கிய ஆளுமைகளின் வாழ்வியல் பின்னணியையும் கருத்தியலையும் வாசகர்களுக்கு இப்புத்தகம் அறிமுகப்படுத்துகிறது. 8 திக்கிலும் பரவி வாழும் அயலக தமிழ் எழுத்தாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களது சிந்தனைகளை முறையான நேர்காணல்கள் வழி ஆவணப்படுத்துவது தொழில்நுட்ப ரீதியாகவும் கள ரீதியாகவும் சவாலானது. இத்தகைய சவால்களுக்கு மத்தியிலும் புலம்பெயர் மற்றும் அயலக தமிழ் இலக்கிய போக்குகளை பதிவு செய்யும் ஒரு முக்கிய ஆவணமாக இந்நூல் வெளிவந்துள்ளது. காலச்சுவடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்நூலின் தலைப்பு தெரிவும் அப்பால் அசைந்த மனம் என்ற கவித்துவ குறியீடு கொண்ட எண்ணுரையும் நூலாசிரியரின் இலக்கிய பின்னணியை பிரதிபலிக்கின்றன. தமிழின் உலகளாவிய பரிமாணமும் பரிணாமமும் என்ற உப தலைப்பின் வழியே உலகளாவிய சூழலில் தமிழ் மொழி பரவியுள்ள புவியியல் எல்லைகளையும் கால மாற்றத்திற்கு ஏற்ப அயல் தேசங்களில் அது அடைந்து வரும் வரலாற்று வளர் நிலைகளையும் இந்நூல் துல்லியமாக பகுப்பாய்வு செய்கிறது. உலகளாவிய நிலையில் புவியியல் எல்லைகளை கடந்து தொடர்ச்சியாக பேணப்பட்டு வரும் தமிழின் நிகழ்கால மற்றும் வருங்கால வளர் நிலைகளை மதிப்பிடுவதற்கான ஒரு முதன்மை ஆய்வு ஆவணமாக இந்நூல் அமைகிறது. அறிமுகம், நேர்காணல், படைப்புகள் என இந்நூலின் பொருளடக்க கட்டமைப்பு முறைமை சார்ந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள 14 இலக்கிய ஆளுமைகளின் நேர்காணலோடு மட்டுமன்றி அவர்களின் வாழ்வியல், அவர்கள் இயங்கும் தளம், நூல்கள் மற்றும் விருதுகள் போன்ற விவரங்களை 2 பக்கங்களுக்குள் அடக்கி நூலாசிரியர் முறையான அறிமுக தரவுகளாக வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேர்காணல் பகுதியும் அதன் பின் அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகளும் இறுதியாக பின் இணைப்பும் என 3 பிரிவுகள் இந்நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பொதுவான வினாக்களை தவிர்த்து அந்தந்த எழுத்தாளர்களின் ஆளுமை மற்றும் படைப்புலக செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களின் ஆழமான கருத்து வெளிப்பாட்டை தூண்டும் வினாக்களால் இத்தொகுப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது. 10 முதல் 15 வினாவிடைகளை கொண்டதாக ஒவ்வொரு நேர்காணல் பகுதியும் வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் நேர்த்தியான மொழிநடை பேணப்பட்டுள்ளது. எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது வெறும் குறிப்புகளோடு மட்டுப்படுத்தாமல் அவர்கள் குறித்த தமிழாய்வு கள பின்னணியையும் இந்நூலாசிரியர் இணைத்தே முன்வைக்கிறார். சான்றாக ஈழத்து கவிஞர் அனாரின் கவிதைகள் குறித்து பேராசிரியர் M.A. நுஹ்மான் முன்வைத்த பெண் உடலும் மனமும் இவரது கவிதைகளின் மாயம் என்ற காத்திரமான திறனாய்வு கருத்தை அறிமுக பகுதியில் அவர் பதிவு செய்துள்ளதை குறிப்பிடலாம். இத்தகைய கோட்பாடு ரீதியான அணுகுமுறையினால் இந்நூல் தமிழாய்வு மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் பயன் தரக்கூடியதொரு முதன்மை தரவு தொகுப்பாக அமைகிறது. தங்கள் படைப்புகளின் ஊற்று எது என்ற வினாவிற்கு என் தாய் மற்றும் மாமாக்கள் அனைவரும் புத்தக வாசிப்பு பழக்கம் உடையவர்கள், அதனால் எனக்கும் வாசிப்பு பழக்கம் இயல்பாகவே அமைந்தது. 14 வயதில் சிறுவர்களுக்கான இதழ் நடத்தும் வாய்ப்பை பெற்றிருந்தேன் என்று எழுத்தாளர் கவிதாலட்சுமி அளித்துள்ள பதில் ஆளுமைகளின் தொடக்க கால வாசிப்பு பின்னணியை வெளிப்படுத்துகிறது. அதே வினாவிற்கு எழுத்தாளர்கள் கனவுகளை விதைத்து கொண்டே இருப்பார்கள், அவர்களிடம் விளைச்சலை பற்றிய கவலைகள் இருக்காது என்ற எழுத்தாளர் போ. கருணாகரமூர்த்தியின் கூற்று படைப்பு மனதின் தனித்துவமான இயல்பை சுட்டிக்காட்டுகிறது.
மேலும் தாங்கள் எவ்வாறு படைப்பாளி ஆனீர்கள் என்ற வினாவிற்கு, என் தந்தை பாடசாலை ஆசிரியர், தினமும் 2 செய்தித்தாள்களை வாங்குபவராக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் 3. நான் அவரை பார்த்து வளர்ந்தவன் என்று எழுத்தாளர் ரஷ்மி குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் முறையான வாசிப்பும் அதன் வழியே பெறுகின்ற உலகியல் அறிவும் படைப்புருவாக்கத்தின் அடிப்படை ஆதாரங்கள் என்பது தெளிவாகிறது. படைப்புக்கும் வாழ்வு அனுபவங்களுக்குமான உறவு குறித்த வினாவிற்கு பதில் அளிக்கும் எழுத்தாளர் செல்வம் அருளானந்தம், என் வரலாறு 3 கட்டங்களை கொண்டது. புலம்பெயர்வதற்கு முந்தைய கிராமிய வாழ்வு, புலம்பெயர்ந்த தொடக்க காலத்தில் அச்சத்துடனும் பசியுடனும் அவநம்பிக்கைகளுடனும் ஐரோப்பிய நகரங்களில் அலைந்த வாழ்வு, கனடாவில் குடும்பமாகவும் நண்பர்களோடும் காலம் இதழ் சார்ந்த பணிகளோடும் நகரும் தற்போதைய வாழ்வு என தன் சுயசரிதை தரவுகளை பதிவு செய்துள்ளார். இப்பதிவுகள் அயல்தேய தமிழர்கள் அங்குள்ள சூழலில் எதிர்கொள்ளும் இருத்தலியல் சிக்கல்களையும், குறிப்பாக மொழி, இனம், பண்பாடு மற்றும் வர்க்கத்தின் அடிப்படையில் நிகழ்கின்ற போராட்டங்களை தமிழ் மொழியின் துணை கொண்டே அவர்கள் எதிர்கொண்டு தங்களை நிலைநிறுத்தி வருவதையும் புலப்படுத்துகின்றன. மற்றவர் அனுபவங்களை அடியொற்றிய படைப்பு தரக்கூடிய படைப்பாக்க உணர்வு தோழமை என்ற வகையில் எழுத முயற்சித்திருக்கிறீர்களா என்ற வினாவிற்கு எழுத்தாளர் சர்மிளா செய்யித் அளித்த பதிலிலிருந்து சூழ்ச்சிகளின் நிலம் என்ற நூல் உருவான களப்பின்னணி வெளிப்படுகிறது. அரசியல், மதம், கலாச்சாரம், உடல் என அனைத்து தளங்கள் மீதும் கேள்வி எழுப்பும் துணிச்சல் மிக்க எழுத்தாளரான சர்மிளா செய்யித் எழுதிய இந்நூல் ஆப்கானிஸ்தானின் நாட்டு பழங்குடி இனத்தவர்களின் அடையாள பிரங்கை மிக்க நீண்டகால போராட்டத்தையும் தாலிபான்களின் எழுச்சியையும் கள ஆய்வு செய்து எழுதப்பட்டதாகும். எழுத்தாளர் கோ புண்ணியவான் தன்னுடைய கையறு நாவலில் எப்படி தமிழர்களை கொத்தடிமைகளாக கொண்டு போய் சயாம் காடுகளில் ரயில் பாதை அமைத்தார்கள், செலாஞ்சர் அம்பாட் நாவலில் எப்படி மனிதர்களை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று வேலை வாங்கினார்கள் என்பதை குறிப்பிட்டுள்ளார். அயலக தமிழ் எழுத்தாளர்கள் நிலம் கடந்த போதும் தங்கள் வாழும் சூழலின் வரலாற்றை தமிழ் இலக்கியத்திலும் ஆய்விலும் நிலைபெறச் செய்யும் பணியை தொடர்கின்றனர் என்பதற்கு இந்த நேர்காணல் சான்றாக அமைகிறது. புலம்பெயர்வால் மொழிநடையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்த வினாவிற்கு தஞ்சையிலிருந்து சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்த கவிஞர் இன்பா அளித்துள்ள பதில் முதன்மையானது. கடந்த 10 ஆண்டுகளில் தனது மொழிநடையில், குறிப்பாக படிமங்களிலும் குறியீடுகளிலும் புலம்பெயர் சூழல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த மாற்றத்தை பிரதிபலிக்கும் அவரது கவிதையொன்று பின்வருமாறு அமைகிறது. முற்றத்து அந்திவெயிலில் அமர்ந்து மொழிகளை முரத்திலிட்டு இருபுறமும் சாய புடைத்து ஆடி களைத்த உமிகளை ஊதி தள்ளிவிட என் நெஞ்சின் அடிமுரத்தில் தங்கி நிற்கிறது அன்னை மொழி. கவிதையில் ஏங்கி நிற்பது மனிதர் அல்ல, தாய்மொழி. எழுத்தாளர்கள் கடல் கடந்த பொழுதும் வளர்த்தெடுத்த தமிழ் மொழி அவர்கள் நெஞ்சின் ஆழத்தில் தங்கி இருக்கிறது. வற்றாத அந்த ஊற்று நீர்மையுடன் மனிதத்தை தழைக்கச் செய்கிறது. படைப்பின் வழி பெறப்படும் சிக்கலை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற கேள்விக்கு எழுத்தாளர் சோபா சக்தி அவர்கள், எழுதும் பொழுது பெரிய சிக்கல்கள் எதுவும் நேர்வதில்லை. படைப்பு வெளியான பின்பு அரசியல் காரணங்களுக்காக இன துரோகி, தமிழ் துரோகி போன்ற கண்டனம் வரும். மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். தேசாபிமானம், பாஷாபிமானம், மதாபிமானம், குலாபிமானம் ஆகியவற்றை விட்டொழிப்பதே ஈடேற வழி என தந்தை பெரியார் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என் எழுத்து என் ஈடேற்றத்திற்கான ஆயுதம் என்று கூறுகிறார். என்ன ஒரு காத்திரமான பதில்! இத்தகைய பதில்களின் வழியே அயலக தமிழர்களின் எழுத்துச் சூழலையும் அதன் அரசியல் பின்னணியையும் ஆழமாக புரிந்து கொள்ள இந்நூல் உதவுகிறது. குழந்தைகளுக்கு அவை பொம்மைகள் போலவே தோன்றுவதில்லை. அதனால்தான் பொம்மைகளுடன் குழந்தைகள் உரையாடுகின்றார்கள். மனிதர்களுடன் இருப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியாக இருப்பது குழந்தைகள் பொம்மையோடு விளையாடும் போதுதான் என்ற கவிஞர் அனாரின் சாம்பல் பொம்மை கதையில் இடம்பெற்ற வரிகள் குழந்தையின் உளவியலை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன. இத்தகைய உலகளாவிய விழுமியங்களை கொண்ட தமிழ் இலக்கிய பதிவுகள் எந்த தேசத்து வாசகர்களின் சிந்தனையையும் சென்றடையும் வல்லமை கொண்டவை என்பதை இத்தொகுப்பு உணர்த்துகின்றது. அதேபோல் ஈழத்து தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை பேசும் நாவலான
கடைசி கட்டில் நூலின் ஆசிரியர் குணா கவியழகன் தன் நிழலைக் கண்டு அஞ்சுகிற போது சிறுவராக இருக்கும் எவரொருவரும் தன் மனதைக் கண்டு அஞ்சுகிற போது பெரியவராகி விடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். உளவியல் மற்றும் தத்துவார்த்த அழகியல் நிறைந்த இக்கூற்றுகளின் பதிவு இந்நூலின் உள்ளடக்க கனதியை மேலும் கூட்டுகின்றது. தனது 13 வயதிலிருந்து எழுதி வருகின்ற இலங்கையைச் சேர்ந்த மந்தாகினி குமரேஸ், ஆசி கந்தராஜா, பொன் சுந்தரராசு போன்ற இலக்கிய ஆளுமைகள் தத்தமது வாழ்வியல் பக்கங்களில் பதிந்துள்ள வழிகளையும் போராட்டங்களையும் மகிழ்வையும் தமிழ் சமுதாயத்திற்கு பயன் தரும் வகையில் இத்தொகுப்பில் பகிர்ந்துள்ளனர். நூலாசிரியரின் வினாக்கள் அனைத்தும் அந்த சூழலில் வாழும் மக்களின் வாழ்வியல் யதார்த்தங்களையே விடையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புவியியல் எல்லை கோடுகள் தாண்டி பதிவாகியுள்ள இந்த அயலக தமிழ் படைப்புகளின் மனிதாபிமானத்தையும் அவற்றின் ஆழமான உள்ளடக்கத்தையும் இத்தொகுப்பு வெளிப்படுத்துகிறது. கவிஞர் சேரன் இந்நூலை சிறப்புமிக்க வளநூல், அலைக்கழிக்கப்படுகிற நிலையை உணர்வு தோழமையுடன் நூலாசிரியர் தந்திருக்கிறார், காற்றை எதிர்த்து ஒரு வீச்சுமிக்க காலடி என்று மதிப்பிட்டுள்ளார். முனைவர் போ. திராவிடமணி அவர்களின் இந்நூல் வழி அறியலாகும் உலகளாவிய தமிழிலக்கிய பாய்ச்சலை எழுத்தாளர் சர்மிளா செய்யித்தின் பின்வரும் வரிகள் மிக துல்லியமாக பிரதிபலிக்கின்றன. தமிழ் இலக்கிய வளர்ச்சி பாதையில் இந்த காலம் ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அது பெண்களால் நிகழ்கின்றது.